தமிழால் இணைந்த அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் வந்து சேட் பண்ணுறதுக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு பயன்படுத்தும். அதில் நமக்கு தெரியாமல் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் டிக் வந்துடும். ப்ளூ கலரில் பாருங்கள். அவங்க பார்த்துட்டாங்கன்னா டபுள் டிக் வந்துடும் பாருங்கள். அதுங்க இப்போ டபுள் டிக் விழுந்துருச்சு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போதும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் டிக் விழுந்துடும். இந்த டபுள் டிக்கு அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த அவங்க அனுப்புகிற மெசேஜை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி விட்ஜெட்ஸ்னு ஒரு இது வரும், இந்த ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மொபைல் உள்ளது எல்லாமே ஆப் வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வரும். வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்துடும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஹாயின் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து டபுள் டிக் வரும். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக இதிலே வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எல்லா மெசேஜும் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டபுள் டிக் வந்துடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு டபுள் டிக் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் டிக் கூடாது. அவங்க அனுப்புகிற மெசேஜும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு செட்டிங்ஸ் எப்படின்னா, அப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அனுப்புகிற மெசேஜெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அப்படி வரும். இதில் வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜ் பார்த்தீங்களா, இது ஆஃபில் இருக்குது. இதில் வந்து எத்தனை மணி, அதாவது எத்தனை நாள், 7 டேஸா 90 டேஸா 24 ஹவர்ஸா, அதுக்குள்ளே வந்து அது டெலிட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா 24 ஹவர்ஸுக்குள்ளே வந்து அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ண அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸில் டெலிட் ஆகிடும். அது வந்து நீங்கள் வைக்கிற டைமிங்கை பொறுத்து 7 டேஸ் இருக்குது, 90 டேஸ் இருக்குது. இல்லைனா டெலிட் ஆக வேண்டாம்னா நீங்கள் ஆஃபில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே வந்து உங்களோட கேலரியில் தான் சேவ் ஆகும். உங்களோட கேலரியில் சேவ் ஆக வேண்டாம், உங்கள் வாட்ஸ்அப்லேயே சேவ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த பர்டிகுலர் சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஐ சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மீடியா விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எஸ் டிஃபால்ட் இருக்கும், அப்புறம் எஸ் இருக்கிற நோன் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நோன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் சேட்லேருந்து அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து உங்கள் கேலரியில் ஷோ ஆகாது, இந்த வாட்ஸ்அப்லேயே தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி எப்போனாலும் இந்த ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த 3 செட்டிங்ஸ் தான். இந்த செட்டிங்ஸ்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.